எல்லாம் திஷாவை திட்டுறாங்க, சங்கீதாவை திட்டுறாங்க. தப்பு பண்ண ஆம்பளை விட்டீங்களே. ஒரு இப்போ பெண்களுக்கு பாதுகாப்புன்றீங்க, கரெக்டாக பொண்டாட்டிக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. இப்போ நேற்று கல்யாணத்தில் போய் என்ன வாழ்த்திருப்பீங்க? கடைசி வரைக்கும் பொண்டாட்டியை கண் கலகாமல் பார்த்துக்கோன்னு சொல்லியிருப்பீங்களா? என்ன சொல்லியிருப்பீங்க? உங்களுக்கே ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு அசிங்கமாக ஃபீல் ஆகல? நீ லீகலாக டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன எழவனா பண்ணு, யாரும் கேட்க போகிறதில்ல. ஓகேவா? லீகலாக டிவோர்ஸ் பண்ணிட்டு ஊரறிய சுற்று. இப்போ நீ பண்ணுறது உன் பிள்ளைங்களுக்கும் மன உளைச்சல்ல. எதுக்கு இத்தனை நாளாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்? உன் பையனே உன்னை ஃபாலோ பண்ணலையே, அன்ஃபாலோ பண்ணிட்டாராம. எவ்வளோ வெறுத்து போயிருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அந்த பையன். அவன் பொறுப்பாக ஒரு படம் எடுத்து அம்மாவை காப்பாற்றணும்னு யோசிக்கிறான். நீங்கள் ஃப்ளாப் ஹீரோவாக இருக்கப்போ உங்கள் கூட இருந்த கல்யாணம் பண்ண அவங்க ஒன்றும் பிச்சைக்காரி கிடையாது, பயங்கர பணக்காரின்னு நான் கேள்விப்பட்டேன். உங்கள் காசை பார்த்தெல்லாம் வரல, ஏதோ பிடிச்சிருக்கு வந்தாங்க. இன்ஃபேக்ட் உங்களோட பணக்காரியாக இருந்திருக்கலாம் கல்யாணம் பண்ணுறப்போ. ஸோ நீங்கள் டவுனில் இருக்கப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, உங்கள் கூட இருந்திருக்காங்க, எல்லாரும் ஃப்ளாப் ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க ஒரு காலத்தில் விஜய். அப்போது உங்கள் கூட இருந்த ஒரு பொண்ணு எப்படி இப்படி நீங்கள் பெரிய ஆளானதை கைட்டி விட்டுருவீங்களா கேட்குறேன்.